ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் 7ஆம் நாள் 20/5/2024 திங்கட்கிழமை, பிரதோஷம், சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை உத்தராயணம், சமநோக்கு நாள், உலக தேனீக்கள் தினம். நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். ரிஷபலக்னம் இருப்பு 3 நாழிகை 52 வினாடிகள். சூரிய உதயம் காலை 5:54 மணிக்கு. கரணன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி இன்று மாலை 4:40 மணி வரை துவாதசி, அதன் பின்பு திரையோதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:09 வரை ஹஸ்தம், அதன் பின்பு சித்திரை. நாமயோகம் இன்று பிற்பகல் 12:16 மணி வரை சித்தி, அதன் பின்பு வியதி பாதம். கரணம் இன்று அதிகாலை 3:46 மணி வரை பவம், அதன் பின்பு மாலை 4:40 மணி வரை பாலவம், அதன் பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 4:09 வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். இன்றைய தினம் திங்கட்கிழமை மற்றும் பிரதோஷம் என்பதால் பார்வதி பரமேஸ்வராலையும் நவ கிரகங்களில் உள்ள மாத்ருக்காரகராகிய சந்திர பகவானையும் வணங்க சுபிக்ஷங்கள் வந்து சேரும். அதே மாதிரி இன்னைக்கு பிரதோஷ தினத்துல, அதுவும் இந்த திங்கட்கிழமை சோமவார பிரதோஷம் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு வாரத்திலையும் வர பிரதோஷம் ரொம்ப விசேஷம். இந்த சோமவார பிரதோஷம் ரொம்ப ரொம்ப விசேஷம். சிவபெருமானுக்கும் ரொம்ப பிடிச்சது. அதனால இந்த பிரதோஷத்தன்னைக்கு கண்டிப்பா பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு உங்களால முடிஞ்ச அபிஷேகத்துக்கு உங்களால முடிஞ்சதை கொடுங்க. சரியா? இதுதான் அதுதான்லாம் கிடையாது. உங்களோட மன சாந்திக்கு, மன விருப்பத்துக்கு உங்களால என்ன முடியுமோ அந்த அபிஷேக பொருட்களை கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி போயிட்டு நந்தீஸ்வரர் வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். எல்லாரும் நிறைய பேர் என்ன பண்ணுவா, நந்தியை பிடிச்சி கட்டி பிடிச்சிட்டு காதுல நான் என்னோட கோரிக்கைகள் எல்லாம் சொல்றேன் அப்படின்னு அதெல்லாம் பண்ணுவா. அதெல்லாம் செய்யக்கூடாது. அழகா பக்கத்துல போய் நின்றுட்டு ஒரு இதுல சொன்னாலே போறோம், நந்தீஸ்வரர் ஆட்டோமேட்டிக்கா கொண்டு போய் சிவபெருமான்கிட்ட செத்துருவார். இதுதான் ஐதீகம். அதனால அந்த நந்தீஸ்வரரை கட்டிப்பிடிக்க வேண்டாம், காதுல எல்லாம் கடிக்க வேண்டாம். சரியா? அதனால அழகா சொல்லுங்க அந்த உங்களோட கோரிக்கைகள். அந்த நந்தீஸ்வரர் கண்டிப்பா கொண்டு போய் சிவபெருமான்கிட்ட சேர்த்து உங்களோட கோரிக்கைகள்லாம் சீக்கிரமே நிறைவேறதுக்கு சிவபெருமான் கண்டிப்பாக அருள் பண்ணுவார். அதனால இன்னைக்கு பிரதோஷத்தன்னைக்கு கண்டிப்பா சிவன் கோயிலுக்கு போயிட்டு நந்தீஸ்வரரையும் பார்வதி பரமேஸ்வராலையும் வணங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் மனதில் உள்ள குறைகள் தீரும், கோரிக்கைகள் நிறைவேறும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷராசியில் புதன், ரிஷபராசியில் குரு, சூரியன் மற்றும் சுக்கிரன், கன்னிராசியில் கேது மற்றும் சந்திரன், கும்பராசியில் சனி, மீனராசியில் ராகு மற்றும் செவ்வாய் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுரிமை மேஷராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஆற்றலும் மாலையில் உற்சாகமும் நிறைந்த நாள். காலையில பகைருண ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமா இருக்கிறதுனால உங்களோட ஆற்றல் அதிகமா இருக்கும் இன்னைக்கும். அதே சமயம் சாயந்தரம் அவர் அப்படியே ராசி மாறி உங்களோட கலத்திரஸ்தானமாகிய 7ஆம் இடத்துக்கு வந்துடுறதுனால உற்சாகம் அதிகமா இருக்கும். இன்னைக்கு நீங்க எடுக்கிற காரியங்கள் அற்புதமா நிறைவேறும். தொழில் வியாபாரத்துல, அதுவும் இந்த சுயதொழில் பொறியாளருக்குலாம் ரொம்ப அற்புதமான ஒரு நாள். அதேமாரி கூட்டு தொழிலில் இருக்கிறவா கூட்டாளிகள் ரொம்ப அனுகூலமா இருப்பா. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தனி மரியாதை கிடைக்கும். இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கிறது நல்லது.
கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் ஆற்றல் அதிகரிக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் எடுக்கிற காரியங்களில் அற்புதமாக செயலாற்றுவார்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் அடர் நிலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். எனதருமை மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய ஜோதிட குருஜியின் இனிய நல்வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் குழப்பமும் மாலையில் ஆற்றலும் உண்டாகும் நாள். காலையில் பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவானால சின்ன குழப்பம் அப்படி வரும், இந்த பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி. சாயந்தரம் அந்த சந்திர பகவான் அப்படியே ராசி மாதிரி உங்களோட பகையுட ரோகஸ்தானத்துக்கு வந்துடுறதுனால ஆற்றல் அதிகமாகும். குடும்பத்தில் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம், அதனால பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவாள்லாம் எடுக்கிற காரியங்களில் ரொம்ப ஸ்ரத்தையாக இருந்தால் ரொம்ப நல்லது. அதேமாரி தொழில் வியாபாரத்துலேயும் ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும். கூட்டாளிகள்கிட்டலாம் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் கூடாது. கல்வி பயில மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதை நல்லா கவனிக்கணும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சிறிய அளவில் மனக்குழப்பம் வந்து நீங்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. எனதருமை ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய ஜோதிட குருஜியின் இனிய நல்வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுனராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் உற்சாகமும் மாலையில் குழப்பமும் நிறைந்த நாள். காலையில் சுகஸ்தானமாகி 4ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவானால உற்சாகம் அதிகமாக இருக்கும். அதனால் எடுக்கிற சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். சாயந்தரம் இந்த சந்திர பகவான் அப்படியே ராசி மாதிரி உங்களோட பஞ்சமஸ்தானமாகி 5ஆம் இடத்துக்கு வந்துடுற சின்ன குழப்பம் அப்படி வந்து போகும். எடுக்கிற காரியங்கள் இன்னைக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கிறதுனால உற்சாகம் நிறைந்த நாள்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் தெளிவான ஒரு சூழ்நிலை இருக்கும். தொழில் வியாபாரமும் ரொம்ப நல்லபடியாக நடக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது கல்வியில் ரொம்ப உற்சாகமாக அப்படி நல்ல அந்த பாடத்தெல்லாம் கூர்ந்து கவனிப்பாங்க. வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு உற்சாகமான தகவல் ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். எனதருமை மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய ஜோதிட குருஜியின் இனிய நல்வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் தைரியமும் மாலையில் மகிழ்ச்சியும் நிறைந்த நாள். காலையில் சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவானால தைரியம் அதிகமாக இருக்கும். சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி சந்திர பகவான் உங்களோட சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்துக்கு வந்துடுறார், மகிழ்ச்சி அதிகமாகும். இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள் ரொம்ப வீரியமாக செயல்படுவீங்க. இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னா வீரியம் ரொம்ப முக்கியம். அதனாலேயே நீங்கள் வீரியத்தோடு செயல்படுறது இந்த காரியம் அற்புதமாக நிறைவேறும். மனசில் ஒரு தைரியம் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். தொழில் வியாபாரமும் நல்லபடியாக நடக்கும். கூட்டாளிகள்லாம் ரொம்ப அனுசரணையாக இருப்பாள். அதே மாதிரி இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது அவெல்லாம் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடைபெறுவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் தைரியம் அதிகமாகும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. எனதருமை கடகராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய ஜோதிட குருஜியின் இனிய நல்வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் கலகலப்பும் மாலையில் தைரியமும் உண்டாகும் நாள். காலையில் தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் உங்களுக்கு ஒரு கலகலப்பை உண்டு பண்ணுவார். அவரே ராசி மாறி சாயந்தரம் 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்துக்கு வந்துடுறதுனால மனசில் ஒரு தைரியம் அதிகமாகும். இன்னைக்கு காலையில் கலகலப்பாக இருக்கிறதுனாலேயே சாயந்தரம் தைரியம் உண்டாகும். அதேமாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் இன்னைக்கு எதிர்பார்க்கிற அந்த சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும், கவலையே பட வேணாம். அதேமாரி இந்த வருமான வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும்.
கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலை உருவாகும். இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் சுவாமி. எனதருமை சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய ஜோதிட குருஜியின் இனிய நல்வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் அலைச்சலும் மாலையில் ஆதாயமும் உண்டாகும் நாள். காலையில் சந்திர பகவான் உங்கள் ஜென்மராசியில் இருக்கார் கேதுவோடு சேர்ந்துண்டு, அதனாலேயே சின்ன அலைச்சல் உண்டாகும். ஆனால் இந்த அலைச்சல் வீண் போகாது. சாயந்தரம் இந்த சந்திர பகவான் ராசி மாறி உங்களோட தனவாக்கு குடும்ப சரணமாகி 2ஆம் இடத்துக்கு வந்துடுறார். துலாம் ராசிக்கு அற்புதமான ஒரு ஆதாயம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகும். இன்னைக்கு கவனமாக இருந்தால் போகும். அதேமாதிரி தொழில் வியாபாரமும் நல்லபடியாக இருக்கும். கூட்டாளிகளை அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் எழலாம் என்பதால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அதே மாதிரி கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதை அப்படியே நல்லா கூர்ந்து கவனிக்கணும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சிறுதூர அலைச்சல்கள் இருக்கலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். எனதருமை கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய ஜோதிட குருஜியின் இனிய நல்வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் செலவும் மாலையில் அலைச்சலும் உண்டாகும் நாள். காலையில் அயனசயன போகஸ்தானமாகிய 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். அதனால செலவுகள் கண்டிப்பாக இருக்குது. அதே சமயம் ராசி மாறி சாயந்தரம் அவர் உங்கள் ஜென்மராசிக்கு வந்துடுறார். அலைச்சல் கொஞ்சம் இருக்கலாம் சில பேருக்கு. அதேமாதிரி உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த உத்தியோகம் நிமித்தமாக சில செலவுகள் உங்களுக்கு வந்து சேரலாம். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யும் எண்ணம் அதிகரிப்பதால் சில செலவுகளை மேற்கொள்ள நேரிடும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு செலவுகள் காத்திருக்கிறது. இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். எனதருமை துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய ஜோதிட குருஜியின் இனிய நல்வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வரவும் மாலையில் செலவும் உண்டாகும் நாள். 50-50 அப்படிதான் வச்சுக்கணும். சரியா? வரவு 8 செலவு 10 வச்சுக்கப்படாது. இன்னைக்கு காலையில் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் உங்களுக்கு ஒரு வரவை கொண்டு வந்து தருவார். அப்படியே கொண்டு போய் எடுத்து வச்சிடணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, சாயந்தரம் அவர் அப்படியே ராசி மாதிரி உங்களோட அயனசயன போகஸ்தானமாகி 12ஆம் இடத்துக்கு துலாம் ராசிக்கு வந்துடுறார். அதனால செலவை வைப்பார். கவனமாக இருக்கணும். வரவு வந்தோடனே பூட்டி வச்சுடுங்க. செலவு யோசிச்சு பண்ணுங்க. சரியா? ஆனால் இன்னைக்கு காலையில் 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திர பகவான் குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார். கணவன் மனைவிக்கிட்டே ஒரு நெருக்கத்தை கொடுப்பார். சந்தோஷமாக இருங்கோ, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கோ. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் எதிர்பார்க்கிற அந்த சலுகைகள் இன்னைக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரமும் நல்லபடியாக லாபமாக செல்லும். கவலையே விட வேணாம். அதேமாரி இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது கணவனின் அன்பை பெற்று மகிழ்வதோடு மட்டுமல்லாமல் கணவன் வீட்டாரிடம் நல்ல பெயர் பெறுவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலை உண்டாகும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் கூடும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். எனதருமை விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய ஜோதிட குருஜியின் இனிய நல்வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமை தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பொறுப்பும் மாலையில் சிறப்பும் உண்டாகும் நாள். காலையில ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் உங்களுக்கு இன்னைக்கும் ஒரு பொறுப்பை கொடுப்பார். ஆனா அதை சூப்பரா நீங்க செய்யறதுனால
சாயந்தரம் இவரே, அதாவது இந்த சந்திர பகவானே ராசி மாறி உங்களோட லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துக்கு துலாம் ராசிக்கு வந்ததுனால ஒரு சிறப்பு உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவள்லாம் ரொம்ப கடுமையாக போராடுற மாதிரி இருக்கும். ஆனால் சாயந்தரம் அதுக்கு உண்டான ஒரு உயர்வுகள் கிடைக்கும்போது சந்தோஷம். தொழில் வியாபாரமும் நல்லபடியாக இருக்கும், பரபரப்பாக இருப்பீர்கள் இன்றைக்கும். அதேமாரி இந்த இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது அவங்கெல்லாம் உடல் ஆரோக்கியத்திற்காக மாற்று மருத்துவத்தை நாடுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். அதாவது நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2 பக்கம் 3 பக்கம் எழுதுகிற மாதிரி இருந்தாக்கா இன்றைக்கி ஒரு 5-6 பக்கம் எழுதுகிற மாதிரி வரும், படிக்கிற மாதிரி வரும். அதனால் நன்னா படிங்கோ, சரியா? அப்போ தான் நிறைய மார்க் வாங்கலாம். அடுத்தபடியாக வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு பொறுப்புகள் கூடும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். எனதருமை தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய ஜோதிட குருஜியின் இனிய நல்வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமை மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் உற்சாகமும் மாலையில் பொறுப்பும் உண்டாகும் நாள். காலையில் பரபரப்பாக உற்சாகமாக இருப்பேன். ஏன்னா பாக்கியஸ்தானமாகவே 9ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுப்பார். அதே சமயம் நீங்கள் உற்சாகமாக இருக்கும்போது சாயந்தரம் அவர் அப்படியே ராசி மாதிரி ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துக்கு வந்து ஒரு பொறுப்பை கொடுப்பார். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் மனசில் ஒரு நிம்மதி இருக்கும். தொழில் வியாபாரம் நல்லபடியாக ஓரளவுக்கு நடக்கும், கவலையே விட வேணாம் நிற்கும். அதே சமயம் இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க, அது ரொம்ப நல்லது. இந்த வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு உற்சாகமான தகவல் ஒன்று வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவீர்கள். அரசியல்வாதிகள் புதுமனை புது வீடு வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உண்டாகும். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. எனதருமை மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய ஜோதிட குருஜியின் இனிய நல்வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சலசலப்பும் மாலையில் மன நிம்மதியும் உண்டாகும் நாள். காலையில் சந்திர பகவான் அஷ்டம ராசியில் சந்திராஷ்டமமாக இருக்கார். சந்திராஷ்டமம் அப்படியே தொடர்ந்து தான் இருக்குது. 2.5 நாள் இருக்கும், 2.25 நாள் அப்படியே இருந்துட்டு தான் போவார். அதே சமயம் சாயந்தரம் அவர் அப்படியே ராசி மாதிரி உங்களோட பாக்கியஸ்தானமாக 9ஆம் இடத்துக்கு வந்துடுறதுனால மனசில் ஒரு நிம்மதி இருக்கும். அபாடா, இந்த வேலை முடிஞ்சுதுரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த சந்திர பகவான் அஷ்டமராசியை விட்டு 9ஆம் இடத்துக்கு வரும்போது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். கவனமாக இருந்தேன்னா உத்தியோகத்தில் ரொம்ப ஸ்ரத்தை எடுத்துக்கணும். தொழில் வியாபாரத்தில் நிதானமாக இருக்கணும், அதான் ரொம்ப நல்லது. முக்கியமாக எல்லாரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கோங்க. தேவையில்லாத அந்த உணவு வகைகள்லாம் ஒதுக்குறது ரொம்ப நல்லது. சில பேருக்கு உருளைக்கிழங்கு பிடிக்காது, கேஸ் வாயு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் விட்டுருங்கோ. சில பேருக்கு சுகர் பேஷண்ட், அது இந்த சுகர் சாப்பிடக்கூடாது, ஸ்வீட்லாம் சாப்பிடக்கூடாது, அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அதேமாரி வாகன பயணங்கள்லையும் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கணவன் மனைவி அப்படிங்கும்போது இன்றைக்கி தேவையில்லாத பேச்சுக்கள்லாம் வரலாம், அதனால் கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. நீங்கள் எடுத்தவங்க விட்டோன்னு பேசக்கூடாது. அதேமாரி உத்தியோகத்தில் நிதானமாக செயல்படணும், தொழில் வியாபாரத்துலையும் கவனமாக இருக்கணும், சரியா? அடுத்தபடியாக கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் அவங்கெல்லாம் கல்வியில் ரொம்ப கூர்ந்து பயிலணும். ஏன்னா மனசு அப்படி இப்படி அலபாஞ்சுன்னு இருக்கும் இந்த நேரத்தில். அதெல்லாம் அப்படியே அவாய்ட் பண்ணி நன்னா படிக்கணும், நன்னா கூர்ந்து கவனிக்கணும், சரியா? வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் அப்படிங்கும்போது இன்றைக்கும் இந்த புதிய முயற்சிகள் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் என் பெருமான் முருகப்பெருமான். எனதருமை கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய ஜோதிட குருஜியின் இனிய நல்வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் உண்டாகும் நாள். காலையில் சந்திர பகவான் 7ஆம் இடமாகிய களத்திர ஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒரு கலகலப்பான ஒரு சூழல் இருக்கும்.
அதே சமயம் அவர் அப்படியே ராசி மாறி சாயந்தரம் உங்களோட அஷ்டம ராசியான 8ஆம் இடத்துக்கு வந்துடுறார். கவனமாக இருக்கணும், எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். சரியா? ஏன்னா சந்திராஷ்டிரமம் ஆரம்பிச்சிடும். அதனால காலையில் எல்லாத்தையும் முடிச்சுக்கோங்க. உத்தியோகத்தில் உங்கள் சலுகைகள்லாம் ஏதாவது கேட்டீங்க, அதாவது பெர்மிஷன் இல்லைன்னா அட்வான்ஸு ஏதாவது ஒன்று லொட்டு லுசுக்கு எது கேட்குறீங்களோ அதெல்லாம் காலையிலேயே கேட்டுருங்க. சாயந்தரம் போய் கேட்காதீங்க, கிடைக்கிறதுக்கு கஷ்டம். அதனால காலையில் எல்லாத்தையுமே யூஸ்ஃபுல்லாக எடுத்துக்கணும். அதேமாரி குடும்பத்துலேயும் சந்தோஷம் இருக்குது, அந்த சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துக்கோங்க காலையில். அதேமாரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்லபடியாக இன்றைக்கி இருக்கும். அதனாலே பேசுகிற வார்த்தையில் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். சரியா? அடுத்தபடியாக வாகன பயணம் அப்படிங்கும்போது நல்லபடியாக இன்றைக்கி இருக்கும், கவலைப்பட வேண்டாம். சாயந்தரத்துக்கு மேலே தான் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும். அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிறவா ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், சலுகைகள் வேணும் அப்படின்னா காலையில் யூஸ் பண்ணிக்கோங்க. தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாலும் இன்னைக்கு காலையில் ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கும், அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. அடுத்தபடியாக கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக செயல்படுவாங்க. வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் அப்படிங்கும்போது உற்சாகமான ஒரு தகவல் கிடைக்கப்பெற்று மனமகிழ்ச்சியோடு காணப்படுவார்கள். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். எனதருமை மீனராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய ஜோதிட குருஜியின் இனிய நல்வாழ்த்துக்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.